குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அது அந்த அளவுக்கு சூழல் ஆகி போச்சு. கச்சத்தீவு முதல்ல இந்தியாவோடதே இல்லை. கச்சத்தீவு எங்களோடது, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனோடது. அப்ப இந்த நிலப்பரப்பு முதல்ல ஒன்றா இருந்தது இல்லைல்ல, இப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. அதுல மன்னர் மானிய ஒழிப்புல அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து அதை கொடுத்துட்டாங்க. அது காரணம் இங்க பாகிஸ்தான், சீனா அந்த பக்கத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு, தெற்காசிய பிராந்தியத்துல இலங்கையை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்ட்டு எங்களுடைய நிலப்பரப்பை லஞ்சமா கொடுத்துட்றாங்க. இப்போ பாராளுமன்றத்துல பேசி ஒரு தீர்மானம் போட்டு அப்படிலாம் கொடுக்காம தன்னிச்சையா எடுத்து கொடுத்துட்றாங்க. அதனால வந்த பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒப்பந்தத்துல 99 ஆண்டுக்கு அப்படி லீஸுக்கு மாதிரி கொடுத்தது அது உங்களுக்கு தெரியும். அது யாரும் பேச முடியல. அவர் ஒன்றும் தெரியாம, வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. அவங்கதுன்னு இந்தியா இதுல நாட்டின் பிரதம அமைச்சர் கூட அந்த அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க எதுக்கு பேசுறீங்க? இப்போ மனச்சான்றோட பேசணும்ல. இலங்கைக்காரன் நீ ஒண்ணுதான், அது இந்தியா உனக்கு கொடுத்தது, அதை இப்ப திருப்பி எடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. அது நாட்டின் பிரதம அமைச்சர் கூட பேசுனாங்க அந்த நேரத்துல, கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும்ட்டு. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்ப அந்த பிரச்சனை வந்தது இல்ல, விட்டுட்டாங்க. இப்ப இங்க இருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கானதா இல்லாதனால, எங்களுக்காக உறுதியா பேசாதனால அது திணறுது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும், காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு. இந்த கொடுத்ததுதான்ங்கிற பேச்சுல பாத்தீங்கன்னா, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, அது யாரோடத கொடுத்தீங்கன்னு கேள்வி வருதுல்ல. என்னோடது. கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் நீள பரப்பு நீளம் அதிகம். அப்ப நாங்க எல்லை தாண்டி வர்றோம்னா, அப்ப இந்த நாட்டின் குடிகளுக்கான மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது, அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பா இல்லையா? அப்ப அதனால அதை பேசுறதுக்கு நம்மளை போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாட்டில் பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்கதான் பதில் சொல்லணும். இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ, பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, மீன்வளத்துறை அமைச்சரையோ, என்னையா அது நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, அது எப்படியா ஒண்ணுதாகும்னு அது பேசணும். அது அவங்க பேச மாட்டாங்க. யாருக்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே பேசுறேன். இப்ப எங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அவர் தான் அப்படி பேசிடுவாரா, இவங்க தான் பேசாம இருந்துருவாங்களா? சார், அதே மாதிரி இப்ப அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமா நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பின்னல் ஆடைகள் திருப்பூர் இதெல்லாம் இந்த ரீஜன்ல 35 லட்சம் பின்னல் ஆடைகள் தேக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பாதிப்படைஞ்சிருக்குன்றாங்க. இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை கரெக்டா இருக்கணும், என்ன இந்திய அரசாங்கம் செய்யாத? நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில வந்த பிரச்சனை ஒவ்வொன்றும் சார்பா போனதுனால, அது உலகத்தை சந்தையாக்குனதுனால வந்த பிரச்சனை. இப்ப அவர் அவர் நாட்டுக்கு நின்றுட்டாரு, நம்ம நாட்டுல நம்ம வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதுல அந்த பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு நாடு உடனடியா ஒரு முடிவை எடுக்கணும். இல்லைன்னா சுத்தமாவே இந்த நாட்டு மக்களினுடைய, நம்ம தேசிய முதலாளிகள், குறிப்பா இந்த மாதிரி பின்னல் ஆடை இந்த முதலாளிகளுடைய இதெல்லாம் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப அப்படி அந்த நாடு முடிவு எடுக்கும் போது நாம என்ன முடிவு எடுக்கணும். இப்பதானே பிரதமர் தற்சார்புன்னு ஒரு வார்த்தையே பேசுறாப்புல. இன்னைக்குதான் பேசுறாரு. கால்நடை விவசாயிகள்ங்கிறாரு, விவசாயம்ங்கிறாரு. இந்த சுதந்திர தினத்துலதான் அதை பேசுறாங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். சரி, இல்ல சரி, இப்ப மோகன் பகத் சொல்லிருக்காரு, இந்தியர்கள் 3 குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் சட்டம் போட முடியாது தம்பி. என் விருப்பம். நான் எத்தனை பிள்ளை பெற்று, நான் 6 பெற்றுக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, 6 பெற்றுக்கிட்டேன் இல்லையே. நீங்க தான் சொன்னீங்க குடும்ப ஃபேமிலி பிளானிங்னு ஒண்ணு கொண்டு வந்தது நீங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் நீங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நீங்க, நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் நீங்க. இப்ப 3 பெற்றுக்கிறீங்க. நாம் இருவர் நமக்கு 3வரா? நான் 6வருங்கிறேன். இதெல்லாம் எது? நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் எந்த மதத்துல இருக்கணும், நான் என்ன சாமியை கும்பிடணும், என்னை புதைக்கணுமா எரிக்கணுமா, இதெல்லாமா உன் வேலை? போப்பா. தெருவுக்கு தெரு போதை பொருளை வித்துக்கிட்டு, கஞ்சாவை வித்துக்கிட்டு, கணக்கு இல்லாத போதையும் சாராயம் ஊற்றி வச்சுட்டு 3 பிள்ளை பேருனா இப்ப எப்படி பெறுவான்?
சரி சார், இப்போ வந்து விஜய் மாநாட்டுல, தாவேகா மாநாட்டுல பவுன்சர்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க, நான் என்னை தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து சரத்குமார்ங்கிற ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு குழப்பம் நீடித்து இருக்கு. இதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயங்கள்ல? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன செய்தி, இதெல்லாம் ஒரு பெருசு பிடித்து இருக்க வேண்டியது இல்லை. அவங்களே சின்ன பிள்ளைங்க, ஒருத்தர் இல்லைன்றாரு, அப்புறம் அவரு ஆமான்றாரு. இதுக்குள்ள போய் இதை ஒரு இவ்வளவு பெரிய ஊடகம் இவ்வளவு பெரிய இதெல்லாம் எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இல்லை. அதை விட்டுறணும், விட்டுட்டு அதை கடந்து போயிருங்க. அது ஒரு சொல்லுவாங்களா, அதுல சின்ன பிள்ளை வியாபாரம் விஷயம்ப்பா அப்படின்னு, அது மாதிரி சின்ன பிள்ளை விவகாரம். அது அதை விட்டுருவோம். தாவேகா சின்ன பிள்ளை விவகாரம் நினைக்கல, அது நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? அது நடந்ததை தான் சொல்றேன், நீங்க கேட்டதை சொல்றேன்.